புதுச்சேரியில் முதன்முறையாக நடந்த பாறை ஓவிய முகாம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிற்றோவியங்கள், குகை ஓவியங்கள் இதற்கெல்லாம் முன்னோடியானது பாறை ஓவியம். தாங்கள் வாழ்ந்த குகைகளில் ஓவியங்களை வரைந்தனர் முன்னோர்கள். குகைகளில் தங்கிய நம் முன்னோர் குகைகளிலும் வெளியே பாறைகளிலும் ஓவியங்களை வரைந்தனர். இதனை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடம் மற்றும் இந்திரா காந்தி தேசிய கலை மையமும் இணைந்து ஒரு ஓவிய போட்டியை நடத்தியுள்ளது. அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூட வளாகத்தில் இந்த போட்டியானது நடத்தப்பட்டது. கோலாகலமாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமான நுண்கலை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முன்னோர்கள் பாறைகளில் வரைந்த வாழ்க்கை முறை ஓவியங்களை கண்முன்னே உணர்வு பூர்வமாக வரைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். நம் முன்னோர்களின் பாறை ஓவியங்களை வரைவதற்கு கடினமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மாணவி பவித்ரா. நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேவ் பெயிண்டிங் வச்சு வரைகிறோம். குகை ஓவியம் தான் அப்போ இருந்த இதெல்லாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தான் சிச்சுவேஷனாக இருக்குது. அப்போ விலங்குலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கேவ் பெயிண்டிங் வரைகிறோம். நாங்கள் அப்போ என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அது இல்லாமல் இப்போ அதை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த கலர்ஸ் டோன்னால் அந்த பாறையோடைய டெக்ஸ்சரையும் எடுத்துன்னு வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். நாங்கள் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நான் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பாறை ஓவியங்கள் போன்ற பண்டைய கால ஓவியங்கள் குறித்து வருகின்ற சந்ததியினருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்ற வகையிலேயே இந்த முகாம் நடைபெறுகிறது என்று நுண்கலை தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். பாறை ஓவியங்கள் என்பது நமது முன்னோர்கள் வரைந்த ஓவியங்கள். அந்த முன்னோர்கள் வரைந்த ஓவியங்களை தற்போது உள்ள இந்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நமது மாணவர்கள் மூலமாக அதுவும் தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாணவர்கள் ஏற்கனவே எடுத்த பயிற்சியும் கூட இதையும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வரைதல் என்பது இது அவங்களுடைய சொந்த லைஃப்லையும் போயிட்டு அது அப்ளை ஆகும். அப்போது இன்னும் அந்த கலைகளுடைய பரிணாமம் இன்னும் அழகாக இருக்கும் என்பது தான் இந்த கேம்பினுடைய தலையாய கவனம். நம் முன்னோர்களின் இயல்பு தன்மையை பறைசாற்றும் விதமாக பாறை ஓவியங்கள் காணப்படுவதாக கூறியுள்ளார் இந்திரா காந்தி தேசிய கலைமைய இயக்குனர் கோபால். பாறை ஓவிய முகாம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இதற்கு முன்பு வரை ஒரு சிலபஸ் ரிலேட்டடாக நாம் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. கலையை பற்றிய புரிதல் சமகாலத்தில் என்ன நிகழ்ந்து இருக்கிறது மாடர்ன் பீரியட் போய் புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த முகாமின் மூலமாக நமது பாரம்பரிய பழங்கால கல்வி கலை எப்படி இருந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு முன்னேற்பாடாக இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. நம் முன்னோர்களின் பெருமை மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டி பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் ஜெயக்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.